அர்னாப் கோஸ்வாமி போன்ற கடைந்தெடுத்த சங்கிகள் பாஜகவை முன்னிறுத்துவதற்காக காங்கிரஸ எந்த லெவலுக்கு வேணாலும் போய் அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு சில நேரங்கள்ல சாணியை எடுத்து இவங்க மூஞ்சிலேயே பூசிக்கிறாங்க. இப்படிதான் ரிபப்ளிக் டிவில இந்த அர்னாப் கோஸ்வாமி அப்படிங்கிற கடைந்தெடுத்த முட்டாள் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து கேள்வி கேட்கிறாராம். துருக்கியில இஸ்தான்புல்ல உங்களுக்கு எப்படி ஆபீஸ் வந்தது அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா துருக்கி இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா நின்னதுனால இந்த சங்கிகள் பாய்காட் டர்க்கி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அறிவாளிக்கு தெரியல, இஸ்தான்புல் காங்கிரஸ் சென்டர் அப்படின்னு இஸ்தான்புல் டர்க்கில இருக்கக்கூடிய பில்டிங் காங்கிரஸ் பார்ட்டியோடது கிடையாது. அது இஸ்தான்புல் மெட்ரோபாலிட்டன் முனிசிபாலிட்டிக்கு சொந்தம். அங்க நிறைய கன்வென்ஷன்ஸும் மீட்டிங்ஸும் நடக்கக்கூடிய ஒரு ஹால். காங்கிரஸ்னு ஏதாவது பில்டிங்ல பேர் போட்டிருந்ததுன்னா அது உடனே காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமா? அப்ப எவ்வளவு முட்டாள்தனமா, கண்மூடித்தனமா இவங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பொய்ய தெரிஞ்சே பரப்பிட்டு இருக்காங்க பாருங்க. இதை இன்னைக்கு சோசியல் மீடியால வெளிப்படுத்தி லெஃப்ட் ரைட் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அர்னாப் கோஸ்வாமியே எல்லாரும். இப்படிப்பட்ட கோதி மீடியாவோட கடைந்தெடுத்த பொய்கள்ல தான் பாஜக வண்டி இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு.